கருப்பன் பேசுறேன். என் மக்கா, என்னை வீட்டில் வைத்து வணங்கலாமா, ஆலயத்தில் மட்டும்தான் பூஜிக்கலாமா, இல்லை அருவாள் வைத்து வணங்கலாமா என்று யோசித்து யோசித்து நீ என்னை நெருங்க பயப்படுகிறாய். நீ இப்படியே யோசித்து கொண்டிரு. ஆனால் நான் உன்னை ஆட்கொண்டு உன்னுள் வந்துவிட்டேன். நீ என்னை பற்றிய நினைவுகளை சுமக்கும் பொழுது நான் உன்னுள் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள். எனக்கு தேவை மிகப்பெரிய பூஜை தேவையில்லை. நீ நினைக்கும் ஒவ்வொரு நிமிடத்திலும் உனது உள்ளத்தில் நான் இருப்பேன். என் பெயரை நீ உச்சரிக்கும் பொழுது அதுவே உனக்கு பாதுகாப்பு கவசமாக மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து வழி நடத்தி செல்கிறது. நானோ என் பிள்ளை என்னை எப்போ தேடி வருவான் என்று காத்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் நீ வருவதாக தெரியவில்லை. யாரோ ஒருவர் சொல்வதை கேட்டு என்னை நெருங்க யோசித்துக் கொண்டு ஆனால் என் மீது அன்பை மட்டும் செலுத்தி வந்தாய். இப்பொழுது உன்னிடம் இருக்கும் பயத்தை போக்கி சதா என்னிடமே இருக்கும் அளவிற்கு உன்னை மாற்றிவிட்டேன். இவை அனைத்திற்கும் மூலாதாரமே உன்னுடைய உண்மையான அன்பு. நீ உன்னுடைய அன்பை எனக்கு காணிக்கையாக செலுத்திவிட்டாய். ஆகையால்தான் என் மீது உண்டான பயம் நீங்கி பாச கடலில் நீந்திக் கொண்டு பிறருக்கு எடுத்துரைக்கும் வேலையை செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு இன்று வரை நான் உன்னுடன் இருக்கிறானா இல்லையா என்பது பற்றி மட்டுமே மீண்டும் மீண்டும் யோசித்து யோசித்து குழப்பிக் கொள்கிறாய். நான் உன்னை ஆட்கொண்டால் மட்டுமே நீ என் நாமத்தை உச்சரிக்க முடியும். நீ உச்சரிக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன்னருகேதான் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் புரிந்து கொள்ளு. நீ ஒரு சூடம் ஏற்றி வைத்துவிட்டு என்னிடம் வசதி இல்லை, என்னால் இதுதான் முடியும், வேறொன்றும் செய்ய முடியவில்லை என்று கலங்கி நிற்பாய். அந்த சூடத்தின் வெளிச்சத்தில்தான் இந்த கருப்பன் வேட்டைக்கு சென்று வருகிறேன். நீ ஏற்றம் சூடும் அவ்வளவு மகிமை வாய்ந்தது என்பதை எப்போது நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை இந்த மானிட பிறவியில் பக்குவப்படுத்தி இறை வழியில் பயணிக்க வைத்து வாழ்வில் அனைத்து வளங்களையும் நலன்களையும் பெற வைப்பேன். கண்டிப்பாக நீ இந்த கருப்பனை நம்பி உறங்கு என் மக்கா. உண்மையும் நேர்மையும் நியாயமும் தோற்று போவதாக நீ நினைக்கலாம். இவை அனைத்திற்கும் மாறுபட்ட செயல்படுவர்கள் நன்றாக வாழ்வதாக நீ நினைக்கலாம். அவர்கள் ஆடியாட்டம் போதும் என்று நினைத்து ஒதுங்கும்போது இந்த கருப்பன் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிப்பேன். நியாயம் நீதி தவறி ஆடிய ஆட்டம் எல்லாம் இந்த கருப்பன் முன்னால் அடங்கி தண்டனைகளை அனுபவிப்பவர்கள் எத்தனையோ கோடி. செய்த தவறுக்கு தண்டனை என்பது வாழும் போதும் உண்டு, மறைந்த பிறகும் அவர்கள் தலைமுறைக்கு உண்டு என்பதை அறியாமல் ஆடும் ஆட்டம் அனைத்தும் அஸ்தமனம் ஆகும். உண்மையோடு நீதியோடு செயல்படும் பிள்ளைகள் இன்று கஷ்டப்படுவதாக தோன்றலாம். உங்கள் கர்ம வினைகள் நீங்கிய பிறகு உங்கள் வாழ்வு செழிப்படையும், உன் தலைமுறை வாழ்வாங்கு வாழும் என்பதை மட்டும் மறவாதே. ஒருவரை ஏமாற்றி ஒருவனுடைய உழைப்பை திருடி ஒருவன் சேர்க்கும் சொத்தானது அவனுக்கு வேண்டுமானால் செல்வம் செழிப்பாக தோன்றலாம். இதை வைத்துக்கொண்டு அவன் தலைமுறை நன்றாக வாழ்ந்துவிடும் என்ற கனவு காணலாம். அவர்கள் அனைத்தையும் சேர்ப்பது பாவங்களையும் தலைமுறைக்கு நீங்கா கர்ம வினைகளையும் என்பதை அறியாமல் சேர்த்து வைத்துவிட்டு தலைமுறையையே சிதைக்க சேர்க்கின்றனர். நீதி நேர்மை தவறாமல் தீர்ப்பளிக்கும் நீதிவான் இந்த சின்ன கருப்பன் ஒருபோதும் அநியாயத்திற்கு துணை போக மாட்டேன் என்பதை மறவாதே. அனைத்திற்கும் தீர்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் என்